நேயர்களுக்கு வணக்கம். ஜாதகத்தில் ராஜா ராணி யோகம் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். ராஜா ராணி யோகம் என்பது எல்லா லக்கினங்களுக்குமே 12 லக்கினத்திற்குமே சனி பகவானுக்கு சனி எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசிக்கு 4வது ராசியில் சுக்கிரன் இருப்பது ராஜயோகம், ராஜாராணி யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண் பெண் ஜாதகர்கள் அனைவருக்குமே எல்லா லக்கினத்துக்குமே பொருந்தும், 12 லக்கினத்துக்குமே பொருந்தும். அதே போல் சுக்கிரன் எந்த ராசியிலே இருக்கிறாரோ சுக்கிரனுக்கு 4வது ராசியில் சனி இருப்பதும் ராஜாராணி யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாராணி யோகம் பெற்ற ஜாதகர்கள் அனைவருமே ராஜா ராணிகள் போல உயர்ந்த அந்தஸ்தையும் நல்ல குடும்ப வாழ்க்கையையும் மதிப்பும் கல்வி அறிவும் பெற்றவர்களாகவும் உயர் உத்தியோகம் அல்லது தொழில் செய்பவர்களாகவும் பல வேலையாட்களை வைத்திருப்பவர்களாகவும் இருப்பார்கள் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான ஜாதகங்களிலே இந்த ராஜாராணி யோகம் அமைவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சுக்கிரன் இருக்கும் ராசிக்கு 4வது ராசியிலே சனி, சனி இருக்கும் ராசிக்கு 4வது ராசியிலே சுக்கிரன், 12 லக்கினத்திற்கும் இது பொருந்தும். எனவே அவரவர் ஜாதகத்தை பார்த்து ராஜாராணி யோகம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதே போல கடக லக்கினக்காரர்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்திலேயோ, மேச லக்கினக்காரர்களுக்கு சந்திரன் 4ஆம் இடத்திலேயோ அமைய பெற்றால் அதுவும் ராஜாராணி யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாராணி யோகம் என்பது நான் ஏற்கனவே சொன்னபடி எல்லா பலன்களையும் ராஜா போலவும் ராணி போலவும் வாழக்கூடிய ஒரு அந்தஸ்தான உயர்ந்த நிலையை தரக்கூடிய யோகமாகும். இவ்வாறான யோகத்தை ஜாதகர்கள் அவரவர் ஜாதகத்தை பார்த்து தங்கள் குடும்பத்தாரினுடைய ஜாதகங்களையும் பார்த்து ராஜாராணி யோகம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.